வணக்கம். ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை அக்ஷய திருதியை. அக்ஷய திருதிக்கு என்ன பண்றது? தானம் பண்ணணும். பிரதி உதவியை எதிர்பார்க்காம பணமோ உணவோ உடையோ கொடுக்கணும். ஏழை எளியவங்களுக்கு கொடுக்கணும். அவங்ககிட்ட இருந்து பதிலுக்கு உதவி எதிர்பார்க்க கூடாது. இதுதான் அக்ஷய திருதியில ஒருத்தர் பண்ண வேண்டிய முக்கியமான வேலை. அதனால என்ன நன்மை? அதிர்ஷ்டம் அதிகமாகும். அதாவது இன்னைக்கு ஆஃபர். என்ன ஆஃபர்? அதிர்ஷ்ட ஆஃபர். நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு பதிலுக்கு எதிர்பார்க்காம ஏதாவது செஞ்சால் அதுக்கான புண்ணியம் பல மடங்கு இறைவன் அதிகமாக தருவார். அதுதான் அதிர்ஷ்ட ஆஃபர். அதுதான் அக்ஷய திருதியை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 3ஆம் பிறை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள். எல்லா ராசிகளுக்குமே நல்ல பலன்கள் தான். சில ராசிகளை தவிர. யாரு என்னங்கிறத இப்போ சொல்லிடுறோம், பார்க்கலாம். நல்ல நேரம் உண்டு. காலை 9லிருந்து 10:15 நல்ல நேரம். இன்னைக்கு பொருளை தானமாக கொடுக்கணும். கொடுக்கறதுக்கான நாள் தான் இது. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். ராசிக்கார நேயர்களை, உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது. அதனால் ஏழைகளுக்கு ஏதாவது பொருளை தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு சோறு வைக்கிறது மட்டும் பத்தாது. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பச்சை நிற துணி அல்லது பச்சை நிற உணவு ஏதாவது கொடுங்க. பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். ரிஷபராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். உங்களுடைய பிறவி பலமான பெருந்தன்மை புத்தி கூர்மை வெற்றி பெறும். அனுகூலமான எண் 4, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. ராசிக்கார நேயர்களை, உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது. அதனால் ஏழைகளுக்கு ஏதாவது பொருளை தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு சோறு வைக்கிறது மட்டும் பத்தாது. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பச்சை நிற துணி அல்லது பச்சை நிற உணவு ஏதாவது கொடுங்க. பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். மிதுன ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை நிதானமான பேச்சு உங்களுக்கு நிம்மதியை உயர்வை தந்தே தீரும். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. ராசிக்கார நேயர்களை, உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது. அதனால் ஏழைகளுக்கு ஏதாவது பொருளை தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு சோறு வைக்கிறது மட்டும் பத்தாது. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பச்சை நிற துணி அல்லது பச்சை நிற உணவு ஏதாவது கொடுங்க. பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. ஆயில்யம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் விநாயக பெருமானுக்கு தீபம் போடணும். ஏன்? ஆயில்யத்தினுடைய தலைவர் புதன். கிழமைக்கும் தலைவர் அவர் தானே. அனுகூலமான எண் 4 தெற்கு பச்சை. பரிகாரம் பண்ணிட்டா. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சந்திரனே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க. காக்கைக்கு சாப்பிட கொடுங்க. அல்லது ஏழைகளுக்கு ட்ரெஸ் கொடுங்க, உணவு கொடுங்க, உடை கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட மறந்துடாதீங்க, காலையிலையும் ராத்திரியும். சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். உங்கள் 3 நட்சத்திரத்திற்கும் பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும், வெற்றியை தரும். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. நேயர்களே, உங்கள் மேலே ஏகப்பட்ட வயிற்றுச்சல் இருக்குது. அதை குறைக்கிறதுக்கு ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு வயசானவங்களுக்கு குலதெய்வத்தை நினச்சி சாப்பிட கொடுங்க. அல்லது ட்ரெஸ் ஏதாவது கொடுங்க, வாங்கி கொடுங்க. புதுசாக வாங்கி கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. விநாயகர் பெருமானுக்கு கோயிலில் ஒரு தீபம் போட்டுருங்க. இதை பண்ணி பாருங்கள், உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். கன்னி ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். கலக்கறீங்க, சந்தோஷம். உங்களோட 3 நட்சத்திரத்துக்குமான பலம் நிதானம் பெருந்தன்மை அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 7, 9 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. நேயர்களே, உங்கள் மேலே ஏகப்பட்ட வயிற்றுச்சல் இருக்குது. அதை குறைக்கிறதுக்கு ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு வயசானவங்களுக்கு குலதெய்வத்தை நினச்சி சாப்பிட கொடுங்க. அல்லது ட்ரெஸ் ஏதாவது கொடுங்க, வாங்கி கொடுங்க. புதுசாக வாங்கி கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. விநாயகர் பெருமானுக்கு கோயிலில் ஒரு தீபம் போட்டுருங்க. இதை பண்ணி பாருங்கள், உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். துலா ராசிக்கார நேயர்களே,
சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும், எதையும் வாங்கக்கூடாது, எதையும் கொடுக்கக்கூடாது, வழக்கமான வேலைகள் மட்டும்தான். அதுலேயே பிரச்சனை வரும், வழிபாடு பண்ணணும். அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சந்திரனே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலில் இருந்து காமணி நேரமாவது படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க, காக்கிக்கு சாப்பிட கொடுங்க, அல்லது ஏழைகளுக்கு ட்ரெஸ் கொடுங்க, உணவு கொடுங்க, உடை கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். விநாயகப் பெருமானுக்கு தீபம் போட மறந்துடாதீங்க, காலையிலையும் ராத்திரியும். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். உங்கள் பிறவி பலமான சுறுசுறுப்பு, வேகம் 3 நட்சத்திரத்துக்கும் வெற்றியை தரும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. நேயர்களே, உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது. அதை குறைக்கிறதுக்கு ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, வயசானவங்களுக்கு குலதெய்வத்தை நினச்சி சாப்பிட கொடுங்க, அல்லது ட்ரெஸ் ஏதாவது கொடுங்க, வாங்கி கொடுங்க, புதுசாக வாங்கி கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. விநாயகர் பெருமானுக்கு கோயிலில் ஒரு தீபம் போட்டுருங்க. இதை பண்ணி பாருங்கள், உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். தனுசு ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்திற்கும் உயர்வு, சந்தோஷம், நல்ல நாள். அனுகூலமான எண் 2, 1, தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை. உங்கள் மேலே பலருக்கு வைத்தறிச்சல் இருக்குது. அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? நிறைய தண்ணி குடிக்க சொல்லலாமா? இல்லை. ஏழை எளியவர்களுக்கு படிப்புக்கு உதவி செய்யலாம், சாப்பிட கொடுக்கலாம், ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம். சிக்கன சிரமம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சி இதை செய்யுங்க. காக்கிக்கு சாப்பிட கொடுங்க, பசுமாட்டுக்கு சாப்பிட கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வயிற்றெரிச்சல் இல்லாமற் போகும். மகர ராசிக்கார நேயர்களே, கலகலான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி குணமான விடாமுயற்சி ஜெயிக்கும். அனுகூலமான எண் 1, 9, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. உங்கள் மேலே பலருக்கு வைத்தறிச்சல் இருக்குது. அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? நிறைய தண்ணி குடிக்க சொல்லலாமா? இல்லை. ஏழை எளியவர்களுக்கு படிப்புக்கு உதவி செய்யலாம், சாப்பிட கொடுக்கலாம், ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம். சிக்கன சிரமம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சி இதை செய்யுங்க. காக்கிக்கு சாப்பிட கொடுங்க, பசுமாட்டுக்கு சாப்பிட கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வயிற்றெரிச்சல் இல்லாமற் போகும். கும்பராசிக்கார நேயர்களே, கலகலான நாள், எங்கள் கண்ணே பற்றும், ரொம்ப நல்லா இருக்குது, வெற்றி அதிகம், உயர்வு. அனுகூலமான எண் 2, 7, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. உங்கள் மேலே பலருக்கு வைத்தறிச்சல் இருக்குது. அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? நிறைய தண்ணி குடிக்க சொல்லலாமா? இல்லை. ஏழை எளியவர்களுக்கு படிப்புக்கு உதவி செய்யலாம், சாப்பிட கொடுக்கலாம், ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம். சிக்கன சிரமம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சி இதை செய்யுங்க. காக்கிக்கு சாப்பிட கொடுங்க, பசுமாட்டுக்கு சாப்பிட கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வயிற்றெரிச்சல் இல்லாமற் போகும். மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. கோபம் அதிகம், தேவையற்ற பேச்சு அதிகம், நிதானம், பொறுமை, வழிபாடு முக்கியம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விநாயகப் பெருமானுக்கு தீபம் போடணும். ஏங்க, ரேவதிக்கும் புதன்கிழமைக்கும் தலைவர் புதன். அதனாலே அனுகூலமான எண் 3, தெற்கு பச்சை. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சந்திரனே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலில் இருந்து காமணி நேரமாவது படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க, காக்கிக்கு சாப்பிட கொடுங்க, அல்லது ஏழைகளுக்கு ட்ரெஸ் கொடுங்க, உணவு கொடுங்க, உடை கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். விநாயகப் பெருமானுக்கு தீபம் போட மறந்துடாதீங்க, காலையிலையும் ராத்திரியும். நேயர்களே, இன்று அக்ஷய திருதியை. இன்று தானம் செய்வது நல்லது. உடை, உணவு, பணம், காசு, பொருள், நகை தானம் செய்வது நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.